வணக்கம். ஸோ போன வாரம் நான் ட்ராவல் vlog காட்டல உங்களுக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஸ்வீடன் என்னதான் அழகாக இருந்தாலும் ஸ்வீடனே திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கிறப்போ போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஸ்வீடன். பட் ஒரு பிரேக் அப்புறமா திரும்ப ஸ்வீடன் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால நான் வந்து இப்போ திரும்ப சிங்கப்பூர் வந்தாச்சு. சிங்கப்பூர் காட்ட போகிறேன் உங்களுக்கு. சிங்கப்பூரே வந்து உங்களுக்கு ஐலண்டுன்னு தெரியும் இல்லையா? ஒரு சின்ன ஐலண்ட், மலேசியா கீழே ஒரு சின்ன ஐலண்ட். அதுவே ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு பக்கத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த ஐலண்ட்ஸ் ஏராளமான ஐலண்ட்ஸ் இருக்குது. நிறைய ஐலண்ட்ஸ் வந்து போகவே முடியாது, ஜஸ்ட் பீஸ் ஆஃப் லேண்டு தான் அதெல்லாம். ஸோ அதனால் ஒரு டாட்டை விட டாட் ரொம்ப 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 ஸ்மால் டாட்ஸ் தான், அதெல்லாம் போகக்கூட முடியாது. பட் ஒரு சில ஐலண்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நாங்கள்லாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சில ஐலண்ட்ஸ் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். பட் ஃபர்ஸ்ட், அதாவது அந்த செட் ஆஃப் ஐலண்ட்ஸில் இப்போ நான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ் அண்ட் குசு ஐலண்ட். இந்த 2 ஐலண்ட் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நான் சொன்ன பேர் வந்து உங்களுக்கு சிரிப்பு வரலாம், என்னது இந்த ஒரு பேரா அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பேருக்கு அர்த்தம், இந்த குசுன்ற பேருக்கு அர்த்தம் வந்து, வார்த்தைக்கு அர்த்தம் வந்து டார்டாய்ஸ்னு அர்த்தம். சைனீஸில் ஹொக்கெயினில் வந்து டார்டாய்ஸ்னு அர்த்தம். ஸோ குசு ஐலண்ட்னா டார்டாய்ஸ் ஐலண்ட் ஒரு டர்ட்டில் ஐலண்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ் அண்ட் குசு ஐலண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து இங்கேருந்து ஒரு 1 hour ஃபெரி ரைடு. ஒரு மெரினா சவுத் பியர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும் நாங்கள். அங்கேருந்து சதர்ன் எண்டில், மெயின் ஐலண்டோட சதர்ன் எண்டில் இருக்கிற ஐலண்ட்ஸ் இது ரெண்டுமே. ஸோ ஒரு 1 hour ஆகும் அந்த ஃபெரி ரைடு எடுத்துகிட்டு அந்த ஐலண்ட்ஸ்க்கு, இந்த 2 ஐலண்டுமே சேர்ந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ் இறங்கி கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஐலண்டை நல்லா சுற்றி பார்க்கலாம். ஐலண்ட் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இன்னொரு க்ரூயிஸ் வரும், அந்த க்ரூயிஸில் ஏறி நம்ம குசு ஐலண்ட் போகலாம். குசு ஐலண்டில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஃபெரி எடுத்து திரும்ப மெயின் ஐலண்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. ஸோ அந்த ஒரே ஃபெரியில் 2 ஐலண்டும் விசிட் பண்ணலாம். ஸோ அந்த ஐலண்டு நான் இப்போ உங்களோட காட்ட போகிறேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு half an hour முன்னாடி போகணும். நம்ம போர்டிங் டைமுக்கு வந்து half an hour முன்னாடி அங்கே மெரினா சவுத் பியர் போகணும். அங்கேருந்து இந்த இமிக்ரேஷன் செக்கிங் மாதிரி லைட் நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்பி ஃபெரியில் ஏறிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இங்கே, ஃபெரிஸ் விடுற கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுக்குன்னு டைமிங்ஸ் இருக்குது, டைம் டேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு மெரினா சவுத் பியர் போயிட்டு அந்த ஃபெரி உங்கள் டைமுக்கான ஃபெரி இருக்கும்போது அந்த ஃபெரியில் நீங்கள் ஏறிட்டு 1 hour கழித்து நீங்கள் வந்து உங்களை வந்து செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸில் இறக்கி விடுவாங்க. ஸோ இந்த செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கிற ஐலண்ட்ஸ்லேயே பிக்கெஸ்ட் ஐலண்ட். சிங்கப்பூரை தவிர சிங்கப்பூருக்கு அடுத்தது பிக்கெஸ்ட் ஐலண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி ஐலண்ட்ஸ்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் பிக்கெஸ்ட் ஐலண்ட்ஸ் செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ். ஸோ இது வந்து சதர்ன் கோஸ்ட் ஆஃப் த மெயின் ஐலண்ட்லேருந்து சதர்ன் கோஸ்ட்டில் 6.5 kilometers தள்ளி இருக்குது இந்த ஐலண்ட். ஸோ இது வந்து 19th century பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அதாவது ஸ்டாம்ஃபர்ட் ராஃபிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சார் சிங்கப்பூரை. ஸோ அவர் வந்து இறங்கினது இந்த செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸில். ஸோ செயின்ட் ஜான் மெயின் ஐலண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இறங்கியிருக்கார் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே இறங்கி அதை வந்து ஒரு பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஐலண்ட் போய் சிங்கப்பூர் ஐலண்டையும் பார்த்துட்டு சிங்கப்பூரையும் காலனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸை வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னாக்கா கொலோனியல் குவாரண்டைன் சென்டராக வச்சுருந்தாங்க இந்த செயின்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸை. மெயின் ஐலண்டில் அவங்க வந்து தேவர் ரூலிங், அண்ட் இதை வந்து அது ஒரு காலனைஸ்டு குவாரண்டைன் சென்டராக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு போர்ட் கட்டுறதுக்காக மெயின் ஐலண்டை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதை வந்து ஒரு டிடென்ஷன் சென்டராகவும் ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டராகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா மிட் 20th செஞ்சுரியில் சிங்கப்பூருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா சிங்கப்பூர் கவர்மெண்ட் டுக் ஓவர் தி மெயின் ஐலண்ட் அண்ட் திஸ் ஐலண்ட் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஐலண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வந்து இப்போ எங்களை மாதிரி லோக்கல் பீப்புளெலாம் விசிட்டர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதை லோக்கல் பீப்புளும் போகலாம், நீங்கள் விசிட்டர்ஸ் சிங்கப்பூருக்கு வர விசிட்டர்ஸுமே வந்து நீங்கள் இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆக்சுவலாக சிங்கப்பூரை சுற்றி பார்க்க வரவங்க மெயினாக சிங்கப்பூர் வருவாங்க, சென்டோசா ஐலண்ட் சுற்றி பார்ப்பாங்க, மெரினா பே சாண்ட் சுற்றி பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு மலேசியா போயிடுவாங்க. பட் நீங்கள் இன்னொரு 1 or 2 days எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி ஐலண்ட்ஸ்க்கெல்லாம் போகலாம். புலாவ் உபின் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குசோ ஐலண்ட் இருக்குது, சென்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ் இருக்குது. இது தவிர நீங்கள் வந்து பாத்தாம் போகலாம். பாத்தாம்க்கு வந்து நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு வீசா வேண்டாம். ஸோ அதனால் பாத்தாம் போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 days சிங்கப்பூர் மட்டுமே பார்க்குற மாதிரி பிளான் பண்ணின்னு வராமல் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த ஐலண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் ட்ரிப் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது சென்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ். ஸோ இந்த சென்ட் ஜான்ஸ் ஐலண்ட்ஸ் இப்போ நாங்கள் அதாவது இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் எடுத்துட்டதுக்கப்புறமா அதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஐலண்டாக ஒரு வீக்கெண்ட் போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐலண்டாக வச்சுருக்காங்க. அதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை, பட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஷெல்டரெல்லாம் இருக்கும். சைக்கிளிங்க்கு இப்போது வந்து இந்த தடவை ரீசெண்டாக போனப்போ நான் பார்த்தேன், சைக்கிளிங்க்கு வந்து சைக்கிள்ஸ் எல்லாம் ரெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ சைக்கிளிங் பண்ணலாம். நல்ல பெரிய இடமா இருக்குது. சிஸ்டர் ஐலண்ட்ஸ்னு இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு பிரிட்ஜ் தாண்டி அந்த சைட் போனீங்கன்னா அந்த சிஸ்டர் ஐலண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வாரம் இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து குசோ ஐலண்ட் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து மரீனா சவுத் பியர். நாங்கள் வந்து எங்கள் க்ரூயிஸ்க்காக எங்கள் ஃபெரிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் ஃபெரி, நாங்கள் போன ஃபெரி இதுதான். ஸோ ஃபெரி உள்ள டாய்லெட் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சிங்கப்பூர் மெயின் ஐலண்ட் வந்து இட்ஸ் கெட்டிங் ஃபார் அவே நோ. அதுதான் எங்கள் சிட்டி லைன், சிங்கப்பூர் சிட்டி லைன். பியூட்டிஃபுல் வேவ்ஸ் க்ரூஸில் போகும்போது, சாரி க்ரூஸ்னே சொல்கிறேன், ஃபெரியில் போகும்போது obsessed
too. I keep a photograph in which we were in love, caught in your eyes, waiting for the sunrise. I barely even knew who you were. What did you do? I didn't care, 'cause you were perfect, I swear. But somebody told me that it's over. Oh no, it's true. You made me happy for a while. I remember fleeting times when we slept on top of cars. Now I don't know you, you don't know me too. I remember fleeting times when we watched the sparks so fire. Now I don't know you, you don't know me too. Stars shone in our eyes like the The St. John's Islands beach obsessed, and the waves. your heart was full of dreams. It made you innocent if you didn't mind. Somebody told me இந்த எண்டு கூட கொண்டு வந்து விடுறாங்க க்ரூயிஸில். it's true. You made me happy for a while. I remember fleeting times when we slept on top of cars. Now I don't know you, you don't know me too. I remember fleeting times when we watched the sparks so fire. Now I don't know you. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கீழேருந்து பொறுக்கிட்டு When you with me, I'm just walking in the St. John's Island. So I porkified from this tree. I mean, from the bottom. நிறைய காய் விழுந்திருக்கு. இது என்ன காயின்னு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு if I could see you now, you would stand out from the crowd, and maybe you would know. ஸோ அவ்வளோதான் ஐலாண்ட் ஆக்சுவலாக. இங்கே ஒரு 2 ஐலாண்ட் இருக்குது. இந்த 2 ஐலாண்டும் இந்த சைடு அந்த சைடு I would feel my ரொம்ப குட்டி ஐலாண்டு தான். when you looked and smiled at me. Nothing much to see, but you can just stay overnight, do some fishing, camping, டென்ட் எடுத்துன்னு வந்து தங்கிக்கலாம் at your own risk. அவ்வளோதான் இருக்குது இந்த ஐலாண்டில். வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் டாய்லெட்ஸ் இருக்குது, பாத்ரூம்ஸ் இருக்குது, வேறு ஷாப்ஸ் ஒன்றுமே கிடையாது. So we need to bring our own food and manage. I remember fleeting times when we slept on top of cars. Now பண்ணுங்க. Hope you enjoyed. நன்றி, வணக்கம்.